ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து நம்ம ஷாப்பில் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருந்தது, அதை எனக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ எப்போவுமே வந்து எதாவது ஒரு அப்டேட்னா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்குவேன். ஸோ நான் ரொம்பவே லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கிட்ஸுக்கு வந்து லீவா, ஸோ இவங்களெல்லாம் வச்சுட்டுலாம் நம்ம வந்து பொறுமையாக பூஜை பண்ணி அதை வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ எப்போவுமே ஷாப்பிங் போகிறத எல்லாமே என்னோடய விளாகில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்குவேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற எல்லா யூஸ்ஃபுல்லான தகவலுமே உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு தேவைப்படும். நான் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டெலாம் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய திங்ஸ் இருக்கா, அது எல்லாமே நான் கொச்சன்னு அப்படியே ஒரு மாதிரி கிளம்ஸியாக அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டு இருந்ததுன்னு வைங்களேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்லா அழகாக டிஸ்பிளே பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டு வாங்கினேன். அந்த ஸ்டாண்டெல்லாம் அப்படியே வந்து இறக்கிட்டாங்க. இன்னும் நான் வந்து ரெடி பண்ணல, அதாவது அடுக்கலை. இதுக்கப்புறம் தான் அரேஞ்ச் பண்ணணும். நானும் என் தம்பியும் சேர்ந்து தான் இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணுவோம். எப்போவுமே நமக்கு ஒரு பிளட்டுன்னு இருக்குல்ல, அந்த ரத்த உறவுன்றது எப்போவுமே நானும் அவனை எவ்வளோ சண்டை போட்டுப்போம், நீ யாரோ நான் யாரோ அப்படின்ற மாதிரிலாம் பேசிப்போம். ஆனால் எனக்கு ஒன்றுனா அவன் ஃபஸ்ட்டு வந்து நிற்பான், அவனுக்கு ஒன்றுனா நான் போய் நிற்பேன். எப்போவுமே என் தம்பியோட சப்போர்ட் வந்து எனக்கு எல்லா விதத்துலேயும் செட் ஆகிடும். எங்கே போனாலுமே நான் அவனை கூட்டிகிட்டு தான் போவேன். பிகாஸ் என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் வெளியே போனாலுமே சின்னதாக சண்டை வந்துடும். ஆனால் என் தம்பி வந்து நான் எது சொன்னாலும் அவன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவான். அதேமாதிரி அவனும் சொல்லுவான், இதை இப்படி பண்ண, இப்படி செய்ய, இதை பண்ணால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொன்னாலே நம்ம மனசு வந்து அதை ஏற்றுக்கும். ஸோ இது வந்து ரேக் நான் வந்து ஹோல்சேலில் போய் வாங்கின இடத்த தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நான் எங்கே போய் வாங்குவேன்னா, மெட்ராஸ் போயிட்டு நம்ம வந்து அங்கேயே நம்ம புக் பண்ணிட்டா அவங்களே டெலிவரிக்கு வண்டியில் ஏற்றி அனுப்பி விட்ருவாங்க. ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு வந்து இறக்கியாச்சு. இதுக்கப்புறமா க்ளீனிங் ஒர்க் தான். இன்றைக்கி ஃப்ரைடே அன்றைக்கே நம்ம ரேக்கெலாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் டிஸ்பிளே எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா சாட்டர்டே வேறு வேலை நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான். எந்த ஒரு முயற்சி நான் செஞ்சாலுமே அதை 10 வாட்டி யோசிச்சு தாங்க செய்வேன். ஒரு பொருள் வாங்கணுன்னாலும் ரொம்ப யோசித்து எங்கே கன்வீனியண்ட்டாக இருக்கும், எங்கே பட்ஜெட்டில் நம்ம வாங்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணி தான் வாங்குவேன். நம்ம இருக்கிறது ஊருக்குள்ளே இருக்கோம், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கோம். இப்போ நம்ம திருவள்ளூரில் இருக்கோம்னா இங்கே எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இதே நம்ம மெட்ராஸ் பக்கம்னா நமக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிருங்க. அதுக்காக தான் நான் எதாக இருந்தாலும் மெட்ராஸ் போயிட்டு வருவோம். இப்போ நம்ம பாரிஸ் பர்ச்சேஸ் போகிறோம், எல்லாமே சொல்கிறேன். ஸோ நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும். அதேமாதிரி இந்த ரேக்லாம் வாங்கணுன்னா அதுக்கு ஒரு பட்ஜெட் நான் ரெடி பண்ணணும். ஸோ எல்லாமே நான் பிளான் பண்ணி தான் பண்ணுவேன். ஒரு வருஷமும் நான் வந்து ஷாப்பை வந்து டெவலப் பண்ணி எப்படிலாம் பண்ணுறேன்றதை நிறைய பிஸ்னஸ் டிப்ஸாக நான் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். யாராவது பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். சொன்ன விஷயத்தையே திரும்ப சொல்லும்போது வேறு வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபருக்கு அது ஒரு மாதிரி என்னடா இந்த அக்கா சொன்னதையே சொல்கிறாங்கடா, போர் அடிக்குதுன்னு நினச்சிப்பாங்க. அப்பப்போ நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். நம்ம ஒரு தொழில்னு வந்துட்டோம்னா அதில் நிறைய அப்டேஷன் இருக்கணும், நிறைய மாற்றங்கள் இருக்கணும். நமக்குள்ளே எப்படி நிறைய மாற்றங்கள் வருதோ நம்ம செய்கிற இடம், நம்ம இருக்கிற இடம், நம்ம பழகுறவங்க பார்க்குறவங்க எல்லா இடத்துலையும் மாற்றங்களை நம்ம தான் கொண்டு வரணும். அப்போ தான் அது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் ஆகும். அப்படியே இருந்தால் எந்த ஒரு விஷயமும் டெவலப் ஆகாது. நம்ம ஒரு நாளும் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. கற்றது கையளவு, கல்லாலது உலகளவு. அதாவது நம்ம இன்னும் நிறைய கற்றுக்கணும். அதுக்காக நம்ம நிறைய விஷயத்தை தேடி படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும், நல்ல விஷயத்தை பார்க்கணும், நல்ல விஷயத்தை செய்யணும். ஸோ அப்படியே பேப்பர்லாம் போட்டுட்டு டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ரேக் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து அப்படி மூவ் பண்ணி அடுக்கி வச்சிட்ருக்கேன். ஸோ பசங்க வீட்டில் இருக்காங்க. காலையில் பசங்களை கூப்பிட்டு வந்து தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து ஈவினிங் அவங்கள விட்டுட்டு தம்பியை பார்த்துக்க சொல்லிவிட்டு நான் மட்டும் கடைக்கு வந்து இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கேன். ஸோ ஈவினிங் டியூஷனுக்கு பசங்க வருவாங்க. அதனால் நான் கொஞ்சம் ஏர்லியாக 4 o'clock வந்துடுவேன். 5 o'clock தான் டியூஷன் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்குள்ளே இங்கே டிஸ்பிளேலலாம் கொஞ்சம் எல்லா பாக்ஸையும் எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் இப்படியே இருக்காது. இப்போதைக்கு நான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். திரும்பவும் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுவேன். எனக்கு எப்போல்லாம் மைண்ட் வந்து திரும்ப க்ளீன் பண்ணணும், டஸ்ட்டு க்ளீன் பண்ணணுன்னும் போது அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேஷ்னரி, கிஃப்ட் ஐட்டம்ஸு அந்த மாதிரி பார்த்து ஃபேன்சின்னு தனித்தனியாக அடுக்கி வச்சுருவேன். இப்போதைக்கு எடுத்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒரே நாள்லேயே எல்லா வேலையும் செய்ய முடியாதா, கொஞ்சம் வந்து நமக்கே வந்து கஷ்டமாயிடும், டயர்டாகிடுவோம். அதனால் ஈவினிங் வந்து ஃபுல்லாக ஓரளவுக்கு உங்ககிட்ட இப்போ நான் எப்படி இருக்குதுன்னு காமிச்சிருக்கேன். நல்ல லென்த்தாக இருக்கும் நம்மளுடைய ஷாப் வந்து. அதனால இன்னும் நிறைய ரேக் கூட போடலாம். பட் இதுவே எங்களுக்கு போதும், இதில் இருக்கிற திங்ஸ்லாம் அழகாக நம்ம அடுக்கி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து உள்ளே வர இடம் இதான் ஸ்பேஸ் இவ்வளோ தான் இருக்குது.
அவ்வளோதான். என்னோடய டைம் முடிஞ்சதும் நான் ஈவினிங் கிளம்பிடுவேன். என் தம்பி வந்து அவன் வந்துட்டு உட்காந்து அவன் பார்த்துப்பான். இப்போ அவனுடைய டியூட்டி டைம். ஸோ நான் 7:00 கிளம்புனேன்னா அவன் 8:00 வரைக்கும் அவன் தான் பார்த்துப்பான். இப்போ அவன் வந்துட்டான்னா அவனை ஷாப்பில் விட்டுட்டு நான் கிளம்பிடுவேன். ஸோ 2 பேரும் அப்படி மாற்றி மாற்றி பார்த்துப்போம். ஏன்னா கிட்ஸ் வீட்டில் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு போயிட்டு நான் லன்ச்சு டிஃபன்லாம் செய்யணுன்றதுனால நான் அப்படியே கிளம்பிடுவேன். நீ பார்த்துக்கோ, ஷாப்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லுவேன். இந்த அப்டேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.